டெல்லியில் நேற்று நைட்டு நல்ல மழை பெஞ்சிருக்கீங்க பாருங்க. அதனால குளிர் கம்ப்ளீட்டாக இல்லை. தம்பி கிளம்பியாச்சா? வாங்க. குளிர் அவ்வளோ அடிக்கவே இல்லையே. தம்பிக்கு ஸ்கூல் திறந்துட்டாங்க. அது எப்படின்னா டெல்லியில் வந்து 1லேருந்து 5 வரைக்கும் உள்ள ஸ்கூலுக்கெல்லாம் ஆன்லைன் கிளாஸ் வச்சுட்டு, தம்பி பார்த்திங்கன்னா 6வது கிளாஸு. அதனால் வந்து பெரியவனுக்கு வந்து ஸ்கூல் இருக்குது இன்றைக்கி. ஆனால் ரொம்ப நார்மல் ஆகிட்டு, குளிரவே இல்லை உண்மையிலே. ஆனால் மேலே இருந்து பார்க்கும்போது அவ்வளோ பனியாக தெரிஞ்சுது. நம்ம வீடு அங்கே லாஸ்ட் 8வது மாடியில் இருக்குது. பஸ்ஸுக்காக வெயிட்டிங். இன்றைக்கி வந்து ஒருத்தன் மட்டும் கிளப்புறதுனால சீக்கிரமாக கிளம்பியாச்சு. இன்னொருத்தன் தூங்கிட்டு இருக்கான். அவனுக்கு 8:30க்கு ஆன்லைன் கிளாஸு. இவனுக்கு பார்த்திங்கன்னா 7:30க்கு பஸ் வருது. கிளம்பியாச்சு. இதான் நாங்கள் இருக்கிற ஏரியா. ஃபுல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஆர்மி ஏரியா. ஆனால் இதில் ஒரு சிவில் ரோடு இருக்குது. இந்த ரோடு தான். இதில் வந்து நிறையா மார்னிங் வந்து பார்த்திங்கன்னா நிறையா ஸ்கூல் பஸ்ஸஸ் அந்த மாதிரி போகும். மோஸ்ட்லி வந்து சிவில் ஏரியாவில் உள்ளவங்கெல்லாம் ஆர்மி ஏரியாக்குள்ளே வரமாட்டாங்க. என்னம்மா என்னம்மா வாட்ச்மேன் வந்து நமக்கு சேஃப்டிக்காக இருக்கிறாங்க. எல்லாருக்கும் குட் மார்னிங் சொல்லு. குட் மார்னிங். குட் மார்னிங். குளிர் இல்லைனாலும் கொஞ்சம் குளிரத்தான் செய்யுது. மழை பெஞ்சிருக்கு. ஆச்சரியம். மழை பெஞ்சுங்க. இந்த மரம்லாம் அப்படி. சரி, அது என்ன பஸ்? நம்ம பஸ்ஸா? 1ஆம் நம்பரா? ஓகேங்க. பஸ் ஏற்றி விட்டுட்டு வீட்டில் போய் பேசுகிறேன். நினச்சேன் மாமா நீங்களாக தான் இருப்பீங்கன்னு. ஹாய், கிளம்பியாச்சா? ரொம்ப லேட் ஆயிடுச்சா? இவன் தம்பிக்கு பஸ் போச்சு. கிளம்பியாச்சா? பாய் பாய். குளிரே இல்லை பார்த்தீங்களா? அப்படி கம்ப்ளீட்டாக காலி குளிர்லாம். ஆமாங்க. மணி பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 7:45 இந்த டைம் ஆச்சு. 2 பேர் வந்து கிளம்பிட்டாங்க டியூட்டிக்கு. நானும் சின்ன பையன் தான். அவனுக்கு 8:30க்கு வந்து ஆன்லைன் கிளாஸு. ஐயோ லிஃப்ட் போயிடுச்சு. ஓகே வாங்க. ஆனால் குளிர் இல்லைனாலும் அந்த மழை பெஞ்ச அந்த ஜில்லுன்னு அந்த கையெல்லாம் விரைக்கிற மாதிரி இருக்குது. இங்கே தான் தண்ணி வண்டி வந்துருச்சு. காலையில் உங்கள்கிட்ட காட்டுறேன் பாருங்கள். கேனை வந்து வச்சுருவாங்க. அப்புறம் வந்து தண்ணி வண்டி வந்து தண்ணி ஃபில் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஒரு கேனில் வந்து 5 ரூபா போட்டு வச்சுட்டா போதும். இந்த ரோடு. அப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளோட ஏரியா வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான். இன்றைக்கி கொஞ்சம் பனி இல்லாதனால எல்லா பில்டிங்கும் தெரியும். சேம் இதே மாதிரி அந்த பக்கம் நிறைய ஒரு 10 பில்டிங்க்கு மேலே இருக்குது. அங்கே சென்ட்ரலில் ஒரு பார்க் இருக்குது. அவ்வளோதான். இதுதான் நம்ம ஏரியா. நம்ம தான் என்ட்ரன்ஸில் இருக்கிறோம். இதை நான் டூர்லே போட்டிருக்கேன். ஒரு ஏரியா டூர்னே ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதில் கண்டிப்பாக வந்து கொடுக்குறேன் இன்றைக்கான வீடியோவில். லாஸ்ட்டு நீங்கள் மறக்காமல் பாருங்கள். எல்லோரும் வந்து டியூட்டி போனதுக்கப்புறம் பசங்கள்லாம் ஸ்கூல் போயிட்டாங்க. ஒருத்தன் மட்டும் தூங்கிட்டு இருக்கிறான். வீடெல்லாம் அப்படி தான் இருக்குது. இன்றைக்கி தான் பொங்க பானை எல்லாம் விளக்க போகிறேன். இங்கே பாருங்கள், கொஞ்சம் எல்லாம் க்ளீன் பண்ண வேண்டி இருக்குது. பாருங்கள் அப்படி எப்படி கிடக்குதா. நந்து எந்திரி. குட் மார்னிங். நான் அப்போவே எழுப்பி விட்டேன். இன்னும்மா நீ கிளம்பலை? சரி கிளம்பு. ஸ்கூலுக்கு ஆன்லைன் கிளாஸ் டைம் ஆயிடுச்சு. ப்ரெஸ் பண்ணு. சரி, நீ என்ன கிளாஸ் படிக்கிறேன்னு கேட்டாங்க நிறைய ஃப்ரெண்ட்ஸு. நீ என்ன கிளாஸ் படிக்கிற? அண்ணே அதனால் வந்து இவன் 4ஆவது படிக்கிறதுனால இவனுக்கு இன்றைக்கி சுட்டி ஆயிடுச்சு. அவன் 6ஆவது படிக்கிறதுனால ஸ்கூல் ஆயிடுச்சு இன்றைக்கி. சரியா? சீக்கிரம். நாங்கள் மதியம் என்ன லஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறேன். இன்றைக்கி மதியம் ஒரு ஸ்பெஷல் லஞ்ச் இருக்குது நம்ம வீட்டில். வேலை இனிமேல் தான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா
வாஷிங் மிஷின்லேருந்து துணி துவைக்கிறதுக்கு கொஞ்சம் துணி இருக்குதா, இனிமேல் தான் போட போகிறேன். இதுக்கு தனியாகவே ஒரு ரூம் கணக்காகவே இருக்குது. நம்ம வீடை ஹோம் டூர் பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். வாஷிங் மிஷின் துணி துவைக்கிறதுக்கு இன்றைக்கி வேலை இருக்குது. அதே டைமில் வெயிலும் இல்லை. நம்ம வீட்டு பூஜை ரூம் வந்து காட்டுறேன் பாருங்கள். பாருங்கள் நம்ம வீட்டு பூஜை ரூம்பு எல்லாமே க்ளீன் பண்ண வேண்டி இருக்குது. க்ளீன் பண்ணிவிட்டு பருப்பு சோறு ரெடி பண்ணியிருக்கிறேன். அதுக்கு இது வந்து குழம்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய், எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா கத்திரிக்காய் குழம்போட கருவாடு போட்டிருக்கேங்க. கருவாட்டு குழம்பு பார்த்தீங்கன்னா கருவாடு வந்து இப்போ தான் போட்டிருக்கிறேன். இதை பாருங்கள், கருவாட்டு குழம்பு இன்றைக்கி நம்ம வீட்டு ஸ்பெஷல். யாருக்கெல்லாம் வந்து கருவாட்டு குழம்பு பிடிக்கும் அப்படின்னு சொல்லுங்கள். இன்றைக்கி நம்ம வீட்டு சமையலில் ரொம்ப சிம்பிளான உளுந்தஞ்சோறு கருவாட்டு குழம்பு ரெசிபி தாங்க. உங்கள் வீட்டில் என்ன சமையல் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள்.